நிதானம் இழக்காதே. வாலிபன் ஒருவன் தன் தகப்பனிடம் விலை உயர்ந்த இருசக்கர மோட்டார் வாகனம் ஒன்றை அடம்பிடித்து வாங்கினான். அதை வேகமாக இயக்குவதே அவனுடைய வாடிக்கை. அறிவுரைகளை அசட்டை செய்த அவன் ஒரு நாள் மிக வேகமாக செலுத்தி கண்ட்ரோல் இழந்தவனாக குறுக்கே வந்த ஒரு மனிதர் மேல் மோதினான். இதனால் அவருக்கு எலும்பு முறிவு ஆகி மயிரிழையில் உயிர் பிழைத்தார். இவனுக்கு பலத்த அடியும் வாகனத்திற்கு பலத்த சேதமுமாகி அதிக நஷ்டமடைந்தான். இதை போலவே நாம் கோபத்தில் நிதானத்தை இழந்து நடப்போமேயாகில் பெரிய சேதாரத்தையும் நஷ்டத்தையும் நமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு கோப செயலுக்கும் நாம் அதிக விலை கொடுக்கிறோம். ஆகவே நாம் நிதானமாக பேசி பொறுமையாக நடப்போம். பெரும் நஷ்டத்தை தவிர்ப்போம். சிந்தனைக்கு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமேன்.